இந்த கிச்சனைட் மிக்சர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கிச்சனைட் மிக்சர் இல்லாட்டிக்கு நீங்க ஹேண்ட் பீட்டராலையும் இதை வந்து பீட் பண்ணி எடுக்கலாம். இதுல வந்து நான் 3 பெரிய லார்ஜ் எக்ஸ் எடுத்துருக்கேன். ரூம் டெம்பரேச்சர் லார்ஜ் எக்ஸ் வெள்ளைக்கரு இருக்கு. இந்த வெள்ளைக்கரு இதில் விட்டு நாங்க பீட் பண்ணுவோம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஸ்பீட்ல இதை பீட் பண்ணுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை பீட் பண்ணியிருக்கேன். இப்படி பீட் பண்ண பிறகு இதில் வந்து க்ரீம் ஆஃப் டார்டா இருக்குது. உங்கள்ட்ட க்ரீம் ஆஃப் டார்டா இல்லாட்டிக்கு நீங்கள் இதுக்கு வந்து ஒரு முட்டைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி லைம் ஜூஸ் சேர்க்கலாம். இதில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் க்ரீம் ஆஃப் டார்டா யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதுக்கு போடுங்க. இப்போ இதை இன்னொரு 2 நிமிஷம் பீட் பண்ண மீடியம் ஸ்பீடில். இப்போ வந்து நான் ஒரு 2 நிமிஷமா இந்த க்ரீம் ஆஃப் டார்டா போட பிறகு இதை பீட் பண்ணியிருக்கேன். பீட் பண்ண பிறகு இதில் வந்து சீனி இருக்குது. 3/4 கப் இல்லாட்டிக்கு 160 கிராம் சீனி இருக்குது. ஆனால் அந்த சீனியை வந்து டக்குண்டு ஒரேடியாக போட்டு இதை பீட் பண்ணிடுறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் சேர்த்து இதை பீட் பண்ணணும். ஸோ நான் மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்து பீட் பண்ண போகிறேன். இந்த இருக்கு நான் சீனி அவ்வளோத்தையும் போட்டிருக்கேன். அந்த சீனியை வந்து பீட் பண்ணுறதுக்கு நான் மீடியம் ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கிறேன். ஒரேடியாக சேர்த்துறாங்க. இப்போ சீனி போட்ட அப்புறம் ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஸ்பீட்லேயே பீட் பண்ணுவோம். ஸோ அந்த சீனி போட்ட அப்புறம் நான் சரியாக ஒரு 4 நிமிஷம் நான் இதை பீட் பண்ணியிருக்கேன். இந்த நல்ல ஸ்டிஃபாக வந்திருக்கு. இந்த 4 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ப்ளஸ் 1/8 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இதுக்கு வந்து நல்ல ஹை குவாலிட்டியான வெனிலா யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த வெனிலாவும் இதில் விடுங்க. இந்த வெனிலா விட்ட பிறகு இன்னும் 1 நிமிஷம் மீடியம் ஸ்பீடில் பீட் பண்ணுவோம். இந்த வெனிலா விட்ட பிறகு 1 நிமிஷம் நான் இதை வந்து பீட் பண்ணியிருக்கேன். ஓவராக பீட் பண்ண தேவையில்லை. இந்த இருக்கு நல்ல ஸ்டிஃபாக வந்திருக்கு. இந்த இப்படி ஒரு பதத்துக்கு வரணும். இந்த இருக்கு இது நல்லா பர்ஃபெக்டாக பீட் பண்ணியிருக்கேன். இந்த இப்படி திக்காக இருக்கணும். இந்த கிஸ்ஸை வந்து நான் 3 டிஷ்ஷில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த ஃபன் பார்ட். எனக்கு கலரிங் சேர்க்க விருப்பம், பட் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஸோ இதுலேருந்து நான் 3 கலர் வந்து சேர்க்க போகிறேன். முதலாவதுக்கு வந்து நான் பச்சை கலர் சேர்க்க போகிறேன், பட் உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் சேருங்க. ஃபுட் கலரிங். இந்த இருக்கு இதுக்கு நான் வந்து லைட்டான ஒரு க்ரீன் சேர்த்துருக்கிறேன். பிங்க் இருக்குது. ஸோ இந்த பிங்க் ஃபுட் கலரிங் ஜெல்லையும் கொஞ்சம் போடுவோம். இந்த இருக்கு இதில் வந்து பிங்க் கலர். இந்த இருக்கு இதில் பர்பிள், கிரீன், பிங்க் இது 3 மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் பைப் பண்ணி எடுப்போம். உங்களுக்கு இதில் பைப்பிங் பண்ணுறதுக்கு நாசல்ஸ் இல்லாட்டிக்கு நீங்கள் இதை பைப் பண்ண தேவை 2 கரண்டியால் ட்ரேயில் வந்து போடலாம். பட் நான் பைப் பண்ண போகிறேன் வடிவாக இருக்குமென்றதுக்காக. ஸோ இதில் நான் வந்து பெரிய ஸ்டாலில் நாசல்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான நாசல்ஸில் நீங்கள் இதை பைப் பண்ணலாம். இந்த நான் பைப்பிங் பேக்கும் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு ஒரு கிளாஸுக்கு இதை வைங்க, ஈஸியாக இருக்கும் இதை போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள நான் க்ரீன் போட போகிறேன். அடியில் வந்து கொஞ்சம் வெட்டிட்டு இந்த இருக்கு. ஸோ இந்த இருக்கு இந்த 3 கலரையும் 3 பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். இதை நாங்கள் பைப் பண்ணி எடுப்போம். இதில் ஒரு பெரிய ஒரு ட்ரே எடுத்து இதுக்கு மேலே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இதை வந்து உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி சின்னனாவோ பெருசாவோ நீங்கள் பைப் பண்ணி விடலாம். நார்மலி இந்த கிஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வராது, பட் நான் கொஞ்சம் சின்னனா இதை பைப் பண்ணி எடுக்கிறேன். இந்த இருக்குதெல்லாம் நான் பைப் பண்ணியிருக்கேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பைப் பண்ணியிருக்கேன். நான் சின்னனாவும் கொஞ்சம் வந்து பெருசாகவும் செய்திருக்கேன். அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் 200 degrees Fahrenheitல. இந்த இருக்கிறதுல இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து பைப் பண்ணியிருக்கிறேன். 3 ட்ரே வச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் பேக் பண்ணி எடுப்போம் 200 degrees Fahrenheitல வச்சு 1 hour. ஸோ இப்போ வந்து சரியா 1 மணித்தியாலமா இதுல இருந்து பேக் பண்ணி கொண்டு இருக்குது. நான் இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த
அவனை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதை மூடி போட்டு இன்னொரு 30-40 நிமிஷம் அப்படியே அவனுக்கே விடுங்கோ. இந்த கிசஸை வந்து நான் அவனை ஆஃப் பண்ணி போட்டு 45 நிமிஷம் அவனுக்கே வச்சேன். நான் இப்போ 45 நிமிஷம் ஆயிட்டு இந்த வழியில் எடுத்திருக்கேன். நான் இதை வந்து இப்படியே ஆற விட போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கிசஸ் செய்து முடிஞ்சுது. வாயில போட்டிங்கன்னா அப்படியே உருகிரும். இதை நீங்கள் வந்து ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வையுங்கோ. ஆனால் ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வைக்காதீங்கோ. ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் வந்து மாதக்கணக்கு வந்து வச்சு சாப்பிட்லாம்.